அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலயே, தம்ப்நெயில்லயே, டைட்டில்லயே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அபிஷியலா நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 2299 அபிஷியல் வேகன்சி நமக்கு அபிஷியலா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தாங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால எல்லாருமே சீக்கிரமா நம்ம அப்ளை பண்ணிடணும். இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு போன வருஷம் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் கொடுக்கும்போது அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன்ல கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ இந்த 2025 to 26க்கான நோட்டிபிகேஷன்ல ஆஃப்லைன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த தடவை வந்து ஆஃப்லைன்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதை பத்தின முழுமையான தகவல் பார்க்க போறோம். அப்ளை பண்றதோட ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதை பத்தின மெயினான தகவல் அதுதான். ஸோ அதை பத்தின அப்டேட் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து அஃபிஷியலா நமக்கு தேவைப்படும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும், ஸோ என்னென்ன ஜெராக்ஸ் வந்து போடணும், ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாளில நமக்கு வந்து இந்த வேலை கிடைக்கும், ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது, ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஈஸியா வாங்குறது, எப்படி நம்ம இந்த வேலையை ஈஸியா வாங்கிக்கிறது, ஸோ அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்புல யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஸோ எதன் அடிப்படையில இந்த வேலை வாய்ப்பெல்லாம் வழங்குறாங்க, ஸோ இதை எல்லா தகவலுமே டீட்டெயிலா தெளிவா துல்லியமா நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து இந்த விஏஓ, அதாவது இந்த விஏஓ வேலைன்னா என்னன்னே தெரியாது. இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நம்ம விண்ணப்பிச்சா ஈஸியா நமக்கு இந்த வேலைன்றது கிடைக்கும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வயது வரம்பு, எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் எந்த வேலை வாய்ப்பை நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும், ஸோ அப்படின்றத முதற்கொண்டு ஏ டு Z எல்லா தகவலுமே நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ற முதற்கொண்டு எல்லா டீடைல்ஸுமே பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. நான் இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நமது சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே ரெகுலரா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெவன்யூ அண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் அங்க இருந்து அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ டோட்டலா 2299 அஃபிஷியல் வேகன்சி தாங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி என்னன்றத பார்க்கலாங்க. ஸோ இந்த விஏஓ வேலை வாய்ப்போட ஓவர் வியூ, ஓகேங்களா, குவிக் சம்மரியா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து தனித்தனியா பார்க்கலாங்க. சரிங்களா? ஆர்கனைசேஷன் நேம், இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். சரிங்களா? தமிழ்நாடு வருவாய்த்துறையில இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் பர்மனண்டான ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். டோட்டல் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 அபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பர் மந்த்துக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கு பர் மந்த் சேலரியே உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? போக போக இது வந்து வேலை வந்து இன்கிரிமெண்ட் தான் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்குங்க. சரிங்களா?
ஸோ உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட் ஆகும். இப்போ வந்து நான் இப்போ நீங்க ஒரு மாவட்டத்தில அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த மாவட்டத்திலேயே உங்களுக்கு போஸ்டிங் குடுக்க மாட்டாங்க. ஸோ வேக்கன்சி எங்க அதிகமா இருக்கோ, அங்க கூட மாத்தி போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த மாவட்டத்திலயுமே நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். பிரிப்பரேஷனா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து அப்ளை மோட பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க இது ஆஃப்லைன் மெத்தட் தான் இந்த தடவ குடுத்துருக்காங்க. சஜஷன் குடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைன் மெத்தட் குடுத்துருக்காங்க. என்ன ரீசன்றது தெரியல. ஸோ ஓகேங்களா. ஆஃப்லைன்ல நம்ம வந்து அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா. அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் டேட் வந்து ஜூலை. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, 5ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 5ஆம் தேதி 8வது மாசத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணி, நமக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ அதிலிருந்து 12/8/2025 அன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா. ஸோ அதனால எல்லாருமே இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஈஸியா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியா வேலை வாங்கிக்க முடியும். அதுதான் இதுல மெயினான விஷயம். அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட் சரிங்களா? அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tndistricts.net nic.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு பார்த்துக்கலாங்க. அடுத்தது ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 2 மாவட்டத்துக்கும் ஆஃப்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க் வந்து நான் கடைசியா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்றத சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலிக்கும், கோயம்புத்தூருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தாச்சுங்க. ஸோ அது கிளிக்கான்னு குடுத்தாச்சு. அடுத்தது தென்காசி மாவட்டத்துக்கும் வந்தாச்சு, வேலூர் மாவட்டத்துக்கும் வந்தாச்சு, கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் வந்தாச்சு, மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, திருப்பூர், தூத்துக்குடி, ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, ஈரோடு, சேலம், அடுத்தது காஞ்சிபுரம், அடுத்தது பெரம்பலூர், அரியலூர் இந்த மாரின்னு சொல்லிட்டு இந்த மாரி அதாவது பெரம்பலூர் மாவட்டம் வரைக்கும் வந்திருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து அதே மாரி எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி குடுத்துருக்கோம் அப்படின்றதையும் தெளிவா இங்க போஸ்டர் நேமையும் குடுத்துறாங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கோ, அந்த மாவட்டத்துக்கு மட்டும் வேக்கன்சி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாவட்டங்கள்லாம் இன்னும் வரல. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா மினிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்டின்னா, மினிமம் நீங்க வந்து 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதற்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான் அப்டின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து வயது வரம்பு. ஓகேங்களா? ஸோ வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. அதுல நீங்க பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில வரவங்க 21ல இருந்து 37 வயசுக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிறவங்க 48 வயசு வரைக்கும் கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கலான்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே ஃபீஸ் கிடையாதுங்க. ஃப்ரீயாவே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. அது ஒரு இதுல பிளஸ் பாயிண்ட்டுங்க. சரிங்களா? ஸோ இதுல கண்டிப்பா எக்ஸாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி டைரக்ட்டா டாக்குமெண்ட் இன்டர்வியூ மட்டும் தான். ஓகேங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் நடக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் நடக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி முக்கியமான வீடியோஸ் அடுத்தடுத்த அப்டேட்ல வீடியோஸ் குடுக்குறேன். அதே மாரி கடைசியா நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியா தாங்க ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இதுல வந்து திருநெல்வேலி தாலுக்கால வந்து பஞ்சாயத்து இந்த தாலுக்கா எல்லா தாலுக்காலயும் ஒவ்வொன்னு இருக்கும். அதுல வந்து ஏதோ ஒரு தாலுக்கா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ நோட்டிஃபிகேஷனோட தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் இப்ப திருநெல்வேலினா, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எல்லாமே ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இருக்கிறது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணுமோ மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்ளை பண்ற வீடியோஸ் நான் தெளிவா குடுக்குறேன். அப்ளை பண்ணி வைங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்புன்றத பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ தேங்க் யூ. வெல்கம்.